இது வந்து எமோஷனலா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகக்கூடியதுதான். நைட்டியா? அட பாவிகளா. இது ஏன் கனெக்ட் ஆகும்னு சொல்றது சரி, உங்களுக்கு நானே தெரியும். சொல்றேன். ஆனா இதெல்லாம் இது பிளைண்ட் போல் வச்சே பேச வைக்கிறீங்களே பாவம். என்னடா வாழ்க்கை. இதுவே யோசிச்ச காலம் இருக்கா? What is this? GRT शुभ आरंभम GRT Jewelers Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். ஹாய், Hi. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இட்லி மட்டும் எடுங்க. ஓகே, என்கிட்ட இட்லி இருக்குது. சட்னி சாம்பார் எங்க நீங்க கொண்டு வரீங்கன்னு சொன்னாங்க. சட்னி சாம்பார். Actually pretty smart. இல்ல இது எப்படி நான் வந்து எடுத்துக்கிறது? ஐயோ, எப்படி வேற மாதிரி போகுது. ஓகே, வருது 26ஆம் தேதி வருது ஹாட்ஸ்டார்ல. ஸோ சட்னி சாம்பார் வந்து ஹாட் ஸ்டார்ல வந்து வரப்போகுது. ஸோ நான் அப்புறமா சட்னி சாம்பார் வாங்கி நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்லி கொஸ்டின்ஸ். அதனாலதான். ஓகே, ஸோ இப்போ என் தலையில சில பல கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நல்லா ஹேர் வாஷ் பண்ணி நல்லா நேற்று தான் வந்து மசாஜ்லாம் பண்ணி கொண்டு வந்தேன். நீங்களே வந்து எடுக்கணும். எடுத்து அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ரீட் பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா கேட்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து சம்யுக்தா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா இது வந்து இப்போ உங்க முடி அப்படி என்னடா தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குது. ஓகே கூல் காட் இட். என்னடா வாழ்க்கை. இதுவே யோசிச்ச காலம் இருக்கா? இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் ஆமா நிறையவே கண்டிப்பா எப்படி இல்லாம இருக்கும். ஐ திங்க் எல்லாருக்குமே அது இருக்கு. சரி, அப்போ யோசிக்கும் போது என்ன மாதிரி எப்படி வந்து இதெல்லாம் தாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திப்பீங்க நீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நான் மியூசிக் கேட்பேன். I will go to my brother, I'll annoy him. Or he's younger to me. ஒரு 10 வயசு டிஃபரன்ஸ் இருக்கும். பூனைக்குட்டி இருக்கு, அது போயிட்டு அப்படியே நோண்டிட்டு I'll feel little better. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஃப் இட்ஸ் வெரி பேட் கொஞ்சம் அழுவேன். அதுக்கப்புறம் ஒரு படம் போட்டு பார்ப்பேன். நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவேன். ஓகே, சம்யுக்தா அழுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆதரவுக்கு பண்றதுக்கு நிறைய பசங்க வந்துருவாங்க. அண்ட் வந்து 10 வயசு சின்ன பையன் அப்படின்றவங்க பிரதர் சொன்னீங்க. 2 வயசு பெரிய அண்ணனே என்னால தாங்க முடியல. 10 வயசு பெரிய அக்காவா இருக்கீங்க. He's my I think ரெண்டு பேரும் வந்து ஆக்சுவலா ரொம்ப க்ளோஸ். He's my sunshine ன்னு சொல்வேன். சோ அந்த அளவுக்கு. ஓகே மேம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச காலங்கள் இருக்குதா? அப்போ இருந்தது, இப்போ இல்ல. இப்போ இல்ல, இப்போ வந்து கிராட்டிட்யூட் தான் இருக்கு. ஓகே, I should learn this. இருக்கு, அப்போ இருந்தது மேபி நிறைய இருக்குது. இப்போ மேபி நோ. டன். சோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி லெவல் வரப்போ வரும். அதுதான் கொஞ்சம் நிறைய அடிகள் வாங்குனதுக்கு அப்புறம் வரும். அப்படின்ற அப்பதான் மாதிரி வரும். ஆமா, நிறைய வாங்கியிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கர்லி கொஸ்டின். சும்மா டிராமா. ஐயோ, இன்னொருத்தர் வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்க ஆசைப்பட்டிருக்கீங்களா? சான்ஸே இல்ல. இல்ல யாரையாவது பார்த்து சோ இந்த மாதிரி லைஃப் நமக்கு கிடைச்சிருக்கலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாரையாவது பார்த்திருக்கீங்களா? இப்பவே ஜாலியாவே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இது பண்ணா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, நான் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நார்மலா ஊர் சைடுக்கெல்லாம் போனா சிம்பிளா நீட்டா அழகான ஒரு குடும்பம் இருக்கும்ல. ஆமா, ரொம்ப ஆசையா இருக்கும். என்ன சொல்றீங்க? இப்படி ஒரு ஆசை இருக்கு. எவ்வளவு அழகா, எவ்வளவு சிம்பிளா இருக்கு. இந்த தெரி படத்துல விஜய் சார் சொல்லுவாங்கல்ல, சமந்தா மேம் சொல்லுவாங்கல்ல, அது அதே மாதிரிதான். ஸோ அது மாதிரி கொஞ்சம் சிம்பிளா ஒரு 2 வீலர்ல அழகா ஒரு ஃபேமிலி அது மாதிரிலாம் போனா ஐ ஃபீல் ஐ டோன்ட் நோ வை. No, I can understand that. You understand right what I'm saying? அப்படி இருக்கும். புரியுது, எனக்கு புரியுது அந்த வாழ்க்கை. எஸ், ஆமா. ஓகே, நம்ம அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் என் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணது ஏர்லைன்ல ஒர்க் பண்றப்ப யூஸ் டு டேக் தி லோக்கல் ட்ரெயின். ஓகே, சோ சம்டைம் ஐ ஃபீல் லைக் அதெல்லாம் நல்லா இருந்தது அந்த லைஃப் அப்படி. பழைய காலங்கள் வந்து ஞாபகம் வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பழைய காலம் ரொம்ப வயசான மாதிரி இருக்கீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஐயோ தெரியுதாடா? தெரியவே இல்லை. எஸ் 10-15 நினைக்கிறேன். ஐ திங்க் என்னோட எங்கெல்லாம் இருக்கேன்னு கூட தெரியல. நேத்து 2 பாம்பு உள்ள போட்டு முதல்ல அதை எடுங்க. சரி, இதுவே இல்ல, முன்னாடியே இருக்கு. ஓகே, மொத்தமா 4 வச்சுக்காரு. லைஃப்ல ரொம்ப முக்கியமான நபர் தம்பி.
தம்பி தான். யா அவ்வளோ பாண்டு தம்பி தம்பின்னாங்க. 10 years younger இல்ல 10 years younger. ஆமா அவன் வந்து ஒரு எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு தம்பி தான் வேணும்னு ஆசையா இருந்துச்சு. So I used to pray and all that எனக்கு தம்பி வேணும்னு. And his name is Nikhil, which actually means complete. So I feel like என்னோட லைஃபே அவனுக்கு அப்புறம் தான் it became complete. He's the opposite of me though. கேமரா முன்னாடியே வர மாட்டான். ஓ அப்படியே ஆப்போசிட். ஓகே, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி நீங்க சொல்றது பார்த்தா. Pretty much I'm like another mother to him மாதிரி. ஓகே, வாணிபோஜர் உங்களுக்கு வந்து லைஃப்ல ரொம்ப முக்கியமான நபர் யாரு? மேபி அம்மா. அம்மா எதிர்பார்த்தேன். ஏன்னா அம்மாவோட ஃபுட் எல்லாம் பிடிக்கும் நிறைய சொல்லியிருப்பீங்க. ஏன் அம்மா வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். ஆனா எல்லாருக்கும் அம்மா பத்தி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அவங்க உடஞ்சி நான் பார்த்ததே இல்லை. ஷீஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே. ஸோ அது இப்போ ரீசெண்டாக நான் வந்து எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. ஐ கிரைட் ஃபார் லைக் என்டையர் டே அண்ட் நிறைய அழுதேன். அப்போ உட்காந்து திடீர்னு யோசிக்கிறப்போ எப்படி எங்கள் அம்மாவெல்லாம் நான் எங்கள் அம்மா நிறைய கண்ணில் தண்ணி வச்சு, ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் அழுதுருக்காங்களான்னு தெரியல, பட் எங்கள் முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் அது கேட்டிருக்கீங்களா? எப்படிமா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறியம்மா அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கீங்களா அம்மா? தெரியலங்க. மேபி அவங்க அந்த டைம்ல இருந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு விஷயத்தை எல்லாம் மற்றவங்களுக்காக வாழ்ந்த ஒரு பழக்கமா இருக்கலாம். ஸோ அதனால நினைக்கிறேன். பட் நம்ம இப்பெல்லாம் நம்ம அப்படி இல்லை, நம்ம நம்மளுக்காக வாழ்றோம். பட் அப்போ டூ மச் ஆஃப் மற்றவங்களுக்காக வாழ்றதுனால ஐ திங்க் அதான் இன்ன வரைக்கும் அம்மானா நீ நம்ம தான் கண்ணுக்கு தெரியும் இப்போ வரைக்கும். ஆனா எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ திங்க் ஆமா. ஆமா. ஓகே, ஸோ உங்களுக்கான எங்க இருக்கு எனக்கே தெரியல. ஓ அது எனக்கு தானா? ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆஃப்டர் 50 ஏஜ் ஊட்டில போய் செட்டில் ஆயிடுவேன் அவ்வளவுதான். அதையும் ஆஃப்டர் 50 நான் இப்பவே பிளான் அந்த சின்ன ஊரு வாழ்க்கைன்னு ஆல்ரெடி அதுதான் என்னோட ஊரு. சோ மேபி ஊட்டில போயிட்டு அழகா ஒரு வீடு எடுத்து சொல்லுவாங்க ஊட்டில வந்து ரோஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன மீன் பண்ணீங்க எனக்கு புரியுது. ஆனா கிரீன் கலர் ரோஸ் வந்து நான் இங்க தான் பாக்குறேன். எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு சொல்லிதான் அனுப்புனாங்க. இன்வைட் பண்ணி வைக்காதடா. ஊட்டில போய் செட்டில் ஆகணும்னு ஆசை. ஓகே, அப்போ நான் ஊட்டி பக்கம் வரும்போது நான் வந்து உங்க வீட்டு பக்கம் ப்ளீஸ் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. எல்லாரும் வாங்க. ஓகே, வாணிபூஜன் வீட்டுக்கு எல்லாரும் வந்து நீ போலாம்டா. அண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபைனல் டாஸ்க் தான். இது டாஸ்க்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து உங்கள்கிட்ட சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்க எப்படி ரிப்ளை பண்ண போறீங்க அப்படின்றது தான் விஷயம். யாரு வர போறாங்கன்னு எனக்கு தெரியல. கரெக்டா வந்துருவாங்களான்னு தெரியல. வந்துடுறாங்க. அவர் நல்லா இருக்கீங்களா? வாணிபூஜன் யாருன்னு தெரியுதா? ராஜேந்திரன். என்னப்பா என் கூட அடுத்தடுத்து படம் பண்ண மாட்டேன், எனக்கு ஜோடியா ஒரு படம் பண்றியாமா? கண்டிப்பா சார் பண்றேன் சார். சொல்லுங்க சார் எப்போ? அப்பனா உனக்கு 5000 இன்கிரிமெண்ட். என்னத்த சொல்றதுன்னு தெரியல கண்ணு ஒரு உங்க ரெண்டு பேர்த்திட்ட அவர் வந்து பேச போறாரு. அவரே தானா? இல்ல இவர் வந்து வேற. வணக்கங்கண்ணா, சம்யுக்தா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட பாட்டு கேட்டேன், ஐயோ சூப்பரா வந்து டான்ஸ் ஆடுறீங்க. விஜய் சார் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களோ இதுக்கு நாங்க பதில் வேற சொல்றோம். என்ன தோணுது பேசுங்க, என்ன தோணுதோ செய்வேன். சம்யுக்தா உங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஏன் கூட நீங்களும் 2 டான்ஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீங்க தளபதி 69ல நடிக்கிறதுக்கு வரீங்களா? இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரேன், கேட்கவே வேண்டாம். ஓகே, வாணிபூஜன் உங்களோட இன்டர்வியூ நிறைய பார்த்தப்ப சொல்லியிருந்தீங்க நான் உங்க கூட நடிக்கணும் அப்படின்னு. அதாவது அது எப்படி எப்பயோ வருமா? வர வாய்ப்பு இருக்கா? நீங்க வேற வாய்ப்பு கொடுப்பீங்களா நடிக்கிறதுக்கு? அப்பப்போ வாய்ஸ் போயிட்டு இந்த அவமானம் உனக்கு தேவையா? கண்டிப்பா சார் நடிக்கிறேன் சார். Okay. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சார் நடிக்கிறதுக்கு. Thank you so much. Actually சூர்யா கூப்பிடலான்னு பார்த்தேன், சூர்யா வர மாட்டாரு. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படி இருக்கீங்க? வேண்டாம் பாரு. சரி சிம்பு ட்ரை பண்ணுங்க, ஈஸியா வரும். ஐயோ அவரு சிம்பு ஃபேன்ஸ்லாம் என்ன பொளந்துருவாங்களே. ஆக்சுவலா இன்னும் பிரச்சனை தெரியுங்களாங்க? ஓகே ஒரு நிமிஷம் உடனே போயிடுங்க. ஒரு நிமிஷம் தான் வந்துருங்க. எஸ்டிஆர் எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? எனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்லுங்க. ஓகே, அங்கேயே காண்டாயிட்டாங்க. ஏய் குட். அப்படியே தேங்க் யூ. வெரி குட் ஜாப். அவரால நம்ப முடியல. நல்லா இருந்தது. சோ இந்த சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்லி டைட்டில் கேட்கும் போதே நம்ம எல்லாத்துக்கும் ஃபுட் தான் ஞாபகம் வரும். உங்களுக்கு சட்னி சாம்பார் எந்த அளவுக்கு கனெக்ஷனான விஷயம்? ஓகே, எனக்கு ரொம்ப கனெக்ஷன். எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஹாட் ஸ்டார் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி ராதா மோகன் சார் எனக்கு
பிகாஸ் எனக்கு அவரோட 2வது ப்ராஜெக்ட் அண்ட் வெரி வெரி ஹாப்பி தட் அவர் என்ன ஞாபகம் வச்சு சரி வாணியே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கதை சொன்னது எல்லாமே எனக்கு ஐ ஃபீல் நான் டெலிவிஷனில் இருக்கிறப்ப நான் அது ஒரு லொக்கேஷன் பார்க்க வந்திருந்தார் சார். அப்போ நான் சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த லொக்கேஷன் பார்க்க வரப்போ ஷூட்டிங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ராதாமோகன் சார் வராருன்னு சொல்லிட்டு அப்போது ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்களாம் நின்றுட்டு இருந்தோம். உள்ளே வராரு, பாட்டி வீடெலாம் பார்த்துட்டு போகிறாரு. அவர் வேறு ஏதோ ஷூட்டிங்காக அந்த வீடை பார்க்க வந்திருக்காரு. அப்போ நான் யோசிச்சது உண்டு, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் தெரியல, பட் காலையில் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு அது சார் பார்க்குறப்போ நம்ம எப்போ சினிமா போய் சாரோட நடிக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று யோசித்தேன். ஸோ ஐ எம் லக்கி இனஃப் லைக் செகண்ட் ப்ராஜெக்டும் பண்ணுறேன். ஸோ அதனால அது ஒரு ராதா சார், எனக்கு ராதா சார். That's really sweet. சட்னி சாம்பாரா ஆக்சுவலாக இட்ஸ் எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஃபுட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் யோசிச்சேன். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு இப்போ வந்து கொஞ்சம் பெட்டரா யோசிக்கணும்னு இருந்தேன். பட் ஓகே, வாட் ஐ தாட் வாஸ் என்னோட அம்மாச்சி வந்து ஒரு சாம்பார் பண்ணுவாங்க. ஓகே, ஐ யூஸ்வலி டோன்ட் லைக் அவ்வளோ சாம்பார் எல்லாம் பண்ணுவாங்க. அம்மாச்சியும் பாட்டியோட சாம்பார் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அவங்க அந்த ஒரு சாம்பார் தான் உங்களுக்கு ஆமா ஸ்பெஷல் டேஸ்ட். அது வந்து என்னோட பாட்டி வந்து சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார்னு பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குல சாம்பாரா? தெரியாது, ஆனா சூப்பரா இருக்கும். ஓகே, அது உங்களுக்கு செய்ய தெரியுமா? இல்ல, கத்துக்கோங்க, நான் ஒரு நாள் உங்ககிட்ட சாப்பிட்டுக்கிறேன். எங்க ஊட்டிக்கு வரீங்க? ஆமா, எங்க போறேன், ஒரு பஸ் பிடிக்கிறேன், எல்லா இடத்துக்கு நான் போறேன். இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து ராதாமோகன் சார் வாணி நீ வாமா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2வது படத்துல கூப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சார் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்னு மைண்ட்ல கண்டிப்பா ஓடி இருந்துச்சு. நான் அதெல்லாம் நான் ஹானஸ்டா சொல்றேன். நான் வந்து சார் கண்டிப்பா நான் வரணுமா அப்படின்னு, நீ கண்ணா நீ கதை கேளு, பிடிச்சிருந்தா நீ பண்ணு, நான் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணேன் அப்படின்னாரு. சரி ஓகே வாங்க கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷிஃப்ட் டு பெருங்குடி புது வீட்டுக்கு போயிட்டேன். சார் அங்கே வந்தது கிடையாது. ஸோ சார் அவரோட அசோசியேட் ஸ்ரீயாந்தா 2 பேர் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் அட்ரஸ் லொகேஷன் தப்பா வீட்டுக்குள்ள வந்தோடனே கழுது அவர் அட்ரஸ் கூட சொல்ல தெரியல அப்படின்னா வந்தாரு. நான் வந்து சார் நான் இல்லை வந்து புதுசு, நான் தான் லொகேஷன் அனுப்புறேன், அது எங்கேயோ போய் முட்டு சந்தில் போச்சு அப்படின்னு திட்டி தான் வந்து உட்காந்தாரு. அப்புறம் கதை சொன்னார். 3வது எபிசோட்லேயே டிசைடட் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு இருந்தது. நான் கண்டிப்பாக பண்ண, ஏன்னா ராதா சாரோட ப்ராஜெக்டில் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. பட் நான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் அஸ் இன் லைக் பண்ணலாமா இன்னொரு வெப் சீரிஸ் அது மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் 3வது எபிசோட்லேயே ஓகே சார் போதும் சார் பரவாயில்ல, டயர்ட் ஆகிடும் உங்களுக்கு, எனக்கு சார் பார்த்தா ரொம்ப பிடிக்கும், ஓகே நான் பண்ணுறேன், இன்னொரு 3 எபிசோட் கேட்காம எப்படி ஒத்துப்பேன், கேளு சரி ஷார்ட்டாக சொல்லி முடிங்கன்னு சொல்லிட்டு ஐ செட் ஓகே. ஓகே, எல்லாத்தையும் பொறுமையாவும் சொல்லி தான் முடிச்சாரு அவர். ஐயோ அவர் ஸ்டோரி டெல்லிங் அப்படி இருக்குங்க. யா, ரொம்ப ஸ்டோரி டெல்லர். அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சொல்லி அந்த ஸ்டார்ட் டு எண்ட் நம்ம வந்து இவர் இப்படி சொன்னாரு, இந்த இடத்துல இப்படி மாத்திருக்கே இருக்காது, அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படி ஃபுல்லா சொல்லுவார் நம்மளுக்கு. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அதை கேட்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ சம்யுக்தா வந்து நான் வந்து சம்யுக்தா அப்படின்றவங்கள சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஓகே கச்சி சேரா பாட்டில் வந்து வைரல் ஆனாங்க, ஓகே தான். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தா இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கச்சி சேரா அப்படின்றது ஒரு கிளிக்கு கொடுத்துருக்கு, இவங்க தான்ப்பா சம்யுக்தா அப்படின்றது. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா அந்த கிளிக்குக்காக தான் எல்லா ஆர்டிஸ்டும் வந்து காத்திருப்பாங்க. அது எப்படி இருக்கு ஆக்சுவலா? ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ், இல்லை ஈவன் மியூசிக் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். படம் ஸ்டார்ட் பண்ணது கூட இட் நெவர் ரிலீஸ். பட் ஸோ இந்த ஒரு கடத்துக்கு மேல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போயிடுச்சு. எது ஒர்க் ஆக போதோ அதான். ஆனா இது வந்து அவ்வளோ ஹிட் ஆகும்னு நினைக்கல, எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா நினைக்கல. பாட்டு ஹிட் ஆகும் தான் ஐ தாட் ஸோ. ஆனா இப்படி வைரல் ஆயிட்டு என்னோட ஸ்டெப் வந்து அப்படி வைரல் ஆயிடும்னு ஐ ரியலி டிடன்ட் திங்க் தட். ஆக்சுவலி உங்களுக்கு கை வலிக்கலையா போற இடத்துல எல்லாமே அப்படி ஆக்சுவலி ரொம்ப கை வலி வந்துச்சு. ஏன்னா எங்க போனாலும் அந்த ஸ்டெப் நைட் எல்லாம் நான் இப்படிதான் தூங்குவேன், ஏன்னா அப்படி கை வலிக்கும். ஸோ இட்ஸ் பட் இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங். அந்த கிளிக் வந்தது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சம்திங். ஸோ அந்த கிராட்டிடியூட் கூட காமிக்கணும். ஸோ நானும் எங்க போனாலும் கேட்டாங்கன்னா சரி ஓகே நோ ப்ராப்ளம். இதனால எனக்கு தெரியும் பண்றேன்டா பண்ணுவோம், கடைசியா பண்ணிட்டு போயிருங்க. ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்கு. இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடி அப்படின்றது தான். உங்களுக்கு வந்து பிளைண்ட் ஃபோல்ட் கொடுத்துருவோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆன விஷயங்களும் இருக்கும். அதில் அதை நீங்கள் வந்து கையில் தொட்டு பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதோட ஸ்டோரிஸ் மட்டும் சொல்லணும். ஓகேவா? பூச்சி ஏதாச்சும் கொடுக்க மாட்டீங்க? இல்ல அதுக்கு வந்து பயந்துருவீங்களா? இது தெரிஞ்சா கொண்டு வந்திருப்பேன்.
ஆக்சுவலி இல்ல, எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அண்ட் வியர்டான விஷயங்கள் தான். ஓகேவா? டன்னா? வாணி போஜன் மேம், இது வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா உங்களுக்கு அதிகமா நீங்க உங்களுடைய ஆரம்பத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காஸ்டியூம் தான் இது. என்ன இது? ஓகேவா? இது வந்து எமோஷனலா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகக்கூடியது தான். ஓகேவா? என்ன நீங்க வந்து தவறா மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நான் வந்து உங்களுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபுல்லா ஓபன் பண்ணு. இந்த பெட்ஷீட்டா அது ஆக்சுவலா பார்க்கும்போது நானும் அதான் நினைச்சேன். ஃபுல்லா ஓபன் நைட்டியா? எஸ். நான் பாவிகளா, இது ஏன் கனெக்ட் ஆகும்னு சொல்றது உங்களுக்கு நானே சொல்றேன். தெய்வ மகள் நைட்டி போட்டிருப்பேன் தானே. 5 வருஷம் சீரியல் 5 ஆனா 5 வருஷம் சீரியல்ல பல விதவிதமான நைட்டி போட்டிருப்பேன். இருந்தாங்க கண்டுபிடிச்சிட்டேன். எஸ். ஆனா அந்த சீரியல்ல என்னென்னமோ பண்ணிருக்க ஒரு நைட்டி கொடுத்து இல்ல ஆக்சுவலா என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த 5 வருஷம் சீரியல் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து இந்த காஸ்டியூம் தான் கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? சாரி, நிறைய சாரி கட்டியிருப்பேன். சாரி கட்டிருப்பீங்க, பட் ஆனா அதிகமா வீட்ல இருக்க அது வந்து வீட்ல இருக்கிற சீனு. நான் வந்து இப்போ அந்த மாதிரி வீட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன்றதுனால பேண்ட்லாம் போட முடியாது. சோ கம்ஃபர்ட்டபிளா இருக்குது நைட்டி தான் கம்ஃபர்டபிள். எப்பாவது லாஸ்ட் ஷாட்டுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னா போய் நைட்டி மாட்டி வந்துருவேன். நானே தான் மாட்டுவேன். டேம் கம்ஃபர்டபிள். ஆனா இதெல்லாம் இது பிளைண்ட் ஃபோல் வச்சே பேச வைக்கிறீங்களே பாவம். ஓகே, இத நான் மறுபடியும் உங்க கையில முடிச்சிட்டு கொடுக்கிறேன். ஓகே, அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப பேசிக்கானது தான். எஸ். I would have done the same. கண்டிப்பா அந்த மாதிரி சார்ஜரா? ஆமா. சோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம்? ஏன்னா நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இல்லைங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணனும் பரவாயில்ல. ரைட். டன்னா? டன். ஆக்சுவலி ரொம்ப ஃபோன். எஸ். சோ இதுதான் அந்த ஆக்சுவலி நைட்டி நல்லா இருக்கு. அப்படியே எடுத்துடுங்க மேம். ஐயோ, பாத்தீங்களா, நீங்க கிரீன் கலர்லாம் போடுங்க, இதுல கிரீன் கலர் நைட்டி. எப்படி அது யோசிச்சு வச்சீங்க? கிரீன் தான் போடுவாங்க. கிரீன் தானா? என்னுடைய குலசாமி வாணி போஜனை நினைச்சேன். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. அது வந்து நடந்துருச்சு. சோ மேம், வாணி போஜன் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து லோ பட்ஜெட்ல இருந்து என்ன படம்னாலும் அதுல கதை கண்டென்ட் நல்லா இருக்குன்னா தாராளமா இறங்கி செஞ்சிருக்காங்க. லாஸ்டா வந்து 5ஆம் மை வரைக்கும் அது அவ்வளோ போல்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ அப்படி பார்த்தாலும் நம்ம பண்ண படங்களை பின்னாடி வந்து அது கலெக்ஷன் எப்படி இருக்கு, அது அந்த படத்தை பத்தி யோசிப்பீங்களா? அது என்ன ஆயிருக்கு? யோசிச்சிருக்கேன். 5ஆம் மை எல்லாம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இப்போ அது ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து யூ பயங்கரமா இருக்கு இந்த படம், இவ்வளவு நல்லா இருக்கே. அது வந்து நான் இன்னொரு விஷயம், அது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படம். நாங்க அப்ப எடுத்த படம் அப்பவே வந்திருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். ஸோ அது 5 வருஷம் டெக்னாலஜி நிறைய மாறிடுச்சு. 5 இயர்ஸ்ல சினிமாட்டோகிராஃபி எல்லாமே மாறி இருக்கு. நீங்க இந்த டைமுக்கு இருக்கிற படம் கேட்டீங்கன்னா அது இல்ல. அது 5 இயர்ஸ் முன்னாடி எடுத்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அந்த கலெக்ஷன் அதை பத்திலாம் நான் யோசிச்சது கிடையாது. ஒரு அளவுக்கு படம் நல்லா இருக்குன்னு சொல்லணுங்க. இப்படி ஒரு உப்மாவை போய் பண்ணிட்டு யாரும் சொல்லிட கூடாது. அது ஒண்ணுதான் எனக்கு மைண்ட்ல. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் நீங்க இப்போ சொன்ன மாதிரி அதை மென்ஷன் பண்ணி ஒரு செங்கலமா இருக்கட்டும், 5ஆம் மை, ஓமை கடவுளே, எங்கேயுமே மிஸ் ஆகல அப்படின்னு 1-2 எஸ் ஆயிருக்கு. பட் தென் ஐ ஃபீல் லைக் ஆக்சுவலி என்னன்னா நீங்க ஓமை அதெல்லாம் கடவுள் நிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லனா நிக்காது, சும்மா வந்துட்டு போனா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், இப்ப இருக்கிற நிறைய ஸ்டார்ஸ் வந்து பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டிவி வந்து காரணம் சொல்லலாம். ஏன்னா தெரியாம நம்ம வந்து வீட்டுல வந்து அதிகமா பார்த்துருப்போம், இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொன்னனாலதான் நான் வந்து அவங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபேனா ஆகியிருப்போம். அது வந்து 100% ட்ரூ. ஓகே, ஸோ அப்படி பார்த்தாலும் இப்போ வந்து வாணி போஜனுக்கு என்ன மாதிரியான படங்கள் வந்து நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன், என்னுடைய பசிக்கு யார் இன்னும் தீனி போட மாட்டீங்களே இருக்குங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நானே அது சொல்லிக்கிறேன். ஐ ஃபீல் லைக் மோஸ்ட்லி ஐ ஃபிட் இன் ஆல் த ரோல். என்னால ஒரு ட்ரெடிஷனலாவும் பண்ண முடியும், ஊர் சைட் லேடியாவும் பண்ண முடியும். ஐ கேன் ஆல்சோ பி மாடர்ன், எல்லாமே பண்ண முடியும். ஆப்வியஸ்லி நான் அக்ரி. சோ அதனால அந்த மாடர்னா ஒரு படம் பயங்கரமா பண்ணிருக்கேன். வித் சொல்ல முடியாது எப்போ வரப்போகுது. அது ரொம்ப ஒரு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு, இப்ப இருக்கிற பசங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே அந்த படத்துல இருக்கும். லைக் ஓமே கடவுளே எல்லாருக்குமே மீராக்காவா ரொம்ப பிடிச்சது. சோ இந்த படத்துல வேற மாதிரி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஐ எம் ஹாப்பி வித் வாட் எவர் ஐ சூஸ். ஸோ அந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு நல்ல லவ் ஸ்டோரியா, கொஞ்சம் இந்த ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் லைட்டா I want to see. I'm excited. எஸ், நானும் தான்.
அது எனக்கு ரொம்ப இந்த ராம்காம் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். வெயிட்டிங் டு டூ சம்திங் லைக் தட். ஓ அது முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க ஓ ஆண்டாவா அந்த சாங்கு சமந்தா மேமோட அந்த பாட்டு கேட்டேன். நானும் வந்து ஐட்டம் சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல வந்து ஐட்டம் பார்த்தேன். சாங் பண்ணணும்னு நான் சொல்லல. இல்லையா நான் தவறு எடுத்துக்கிட்டேனா? இல்ல சாங்ஸ் பண்ண எனக்கு டான்ஸ் பிடிக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஓகே வை நாட் அது மாதிரி ஓகே ஒரு நல்ல ஓகே. அந்த மாதிரியான படங்கள். ஸோ நான் வாணி போஜனை பார்த்தோன்னே கேட்கணும்னு ஆசைப்பட்டது என்னன்னா, மீராக்காவை பிடிக்குமா உங்களுக்கு, சத்யாக்காவை பிடிக்குமா? ஓ இப்போ எல்லா இடத்துல தான் கேட்குறாங்க. ஓகே ஆமா. அப்படியா? ஆனா எனக்கு வந்து எனக்கே கன்ஃபியூஷன். உங்களுக்கு எதாவது சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சொல்றேன். ஓகே மீரா வந்து எனக்கு நிறைய பேருக்கு எல்லார் லைஃப்லயும் ஒரு மீரா இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால மீராக்கா. பட் சத்யாங்கிறது நிறைய நிறைய ஸ்கூல் போகாத பசங்களுக்கு கூட அது இன்ஸ்பயர் பண்ணி படிக்க வச்சிருந்தது. ஸோ மேபி சத்யா. ஆக்சுவலி வந்து மீராக்கா அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே வந்து வயசுக்கு கூட இருக்கிற ஒரு பொண்ணு மேல கிரஸ் இருக்கலாம். அது இருக்கலாமா கூடாதா, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணலாமா கூடாதா, அதுக்கு நீங்க இப்ப சொல்லுங்க. பண்ணலாங்க. பண்ணலாம்ல? இல்ல பண்ணலாம். கேட்டுக்கோங்க. யாரு கேட்கணும்? இல்ல ஆடியன்ஸ் சொன்னேன். ஆடியன்ஸ்ல வேணாங்க, வீட்டுல வேற பாப்பாங்க ரெகுலரா வீடியோவை, வளர்ந்துருவாங்க என்ன. அந்த பாயா இருக்கணும்டா. ஓகே. ஸோ சம்யுக்தா வந்து நிறைய படங்கள் வந்து, அதாவது நான் வேற வேற லாங்குவேஜ்லயும் வந்து நிறைய டீசர் இந்த கன் வச்சுலாம் வந்து நிறைய வந்து பார்த்துருந்தேன். ஸோ சம்யுக்தாக்கு இன்னும் வந்து தமிழ் சினிமால என்ன மாதிரியான அப்ரோச்சஸ்லாம் வருது? எனக்கு இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கா? அது எப்படி அப்ரோச் பண்றாங்க அவங்கள? எனக்கு வந்து ஆக்சுவலாக தமிழ் சினிமா வந்து தெரியல, ஏதோ டைமிங்கோ லக்கோ அது இன்னும் அது கரெக்டாக செட் ஆகலை. லைக் மூவிஸ் ஸ்டார்ட் ஆன மூவிஸ் கூட இது இட் டசன்ட் ஃபினிஷ் இல்லை ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த மாதிரி நிறையா ஆயிருக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு தமிழ் படம், ஒரு ராம்காம் தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அனௌன்ஸ் ஆகலை, ஆனால் கூடி சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் தட்ஸ் மோர் காம் தென் ராம். ஆனால் ரொம்ப காமெடியான ஒரு நைஸ் ஃபீல் குட் ஆன படம். ஸோ அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் சின்ன வயசில் அதை க்ரூ அப் வாட்சிங் த ஃபர்ஸ்ட் மூவி ஐ ரிமெம்பர் அலைபாயுதே. ஓ ஸோ இட்ஸ் ஒன் ஒரு நைஸ் ஃபுல் சர்க்கிள் moment that I can also do one romantic. Obviously that is romantic drama, this is comedy. ஸோ ரொமான்டிக் சம்யுக்தாவை நம்ம பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலா காத்திருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த உள்ள இருக்க தொட்டு பாருங்க. எஸ் ஆமா, ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியம் எனக்கு. ஐ நீட் டு லிசன் டு சம் ஒரு புக்கோ பாட்காஸ்டோ மியூசிக்கோ கேட்டுட்டே இருக்கணும்னா இந்த பிராண்ட் இது ஒரு காம்பேக்ட் மாதிரி இருக்கு. ஐயோ இது வந்து விளம்பரத்துக்கு இல்லைங்க. சரி ஓகே, பட் இட்ஸ் சம்திங் தட் ஐ நீட். ஓகே. இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ற நிறைய பேரை நான் வந்து பார்த்திருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏன் எந்த டைம்ல அதிகமா ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் ஆகும்? சோகமா இருக்கும்போது. சோகமா இருக்கும் என்ன சாங் கேட்பீங்க? ஆக்சுவலாக சோகமான பாட்டு தான் கேட்பேன். இட்ஸ் வெரி பேட் ஹேபிட். இது வாட் இஸ் திஸ் சாங் ஃப்ரம் வெண்மதி வெண்மதி அது கேட்பேன். அதுக்கப்புறம் அகர் தும் சாத்து ஹோ, அதுக்கப்புறம் அலைப்பாயுதையில இருக்கிற எல்லா சாங்குமே அது எல்லாருமே அது இட்ஸ் ஆல் தி சேட் சாங்ஸ் போட்டிங்கன்னா இந்த இல்லைன்னா தெல் பி பிளேலிஸ்ட் யுவன் சங்கர் ராஜா பெயின் and there'll be one playlist like that. அந்த மாதிரி ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்டட். எனக்கு வந்து யுவன் வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, யுவன் வந்து எல்லாருக்கும் இந்த வேலை தான் பார்த்து வைக்கிறாரு மனுஷன். இட்ஸ் எல்லாரும் ஃபீல்ஸ் வரும், எல்லாரையும் வந்து அழ வச்சிடறாருல்ல அவரு. கண்டிப்பா. ஆனா அதுதான் நல்ல மெடிசன். வந்து அன்னைக்கு அழுதுட்டு நம்ம அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா. எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் அந்த டியர்ஸ் எல்லாம் அப்படியே உள்ள நிக்கும் போது இந்த பாட்டு கேட்டா அட்லீஸ்ட் வெளியில வந்துடும். So யுவன் சார், we need more thing from you. What is this? என்னது கரண்டியா? எதுக்கு கரண்டி கொடுத்துருக்கீங்க இப்போ? ஆக்சுவலி இதுல வந்து நீங்க வந்து இப்ப ரிமூவ் பண்ணிடலாம். கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வச்சுட்டு நான் என்ன பண்றது? சட்னி சாம்பார் அப்படின்னும் போது சாம்பார் வந்து கிண்டுறதுக்கு இந்த கரண்டி யூஸ் ஆகும். ஆக்சுவலி இல்ல, நீங்க அதை எனக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா நான் தான் இந்த சீரீஸ்ல குக்கா ப்ளே பண்றேன். நான் பார்க்கலையே, எனக்கு காமிக்கலையே ராதாமோகன் சார். But I'll tell you, for the first time in my life நான் இப்போ வந்து இல்ல கரண்டி யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் சாம்பார் பண்ணேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நியூயார்க்ல. உயிரோட இருக்காங்களா? எல்லாரும் பயங்கரமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது வேற நான் பிரஷர் குக்கர் இல்லாம இம்ப்ரூவ் பண்ணிட்டு பண்ணேன். அது அப்படியா? இப்போ எனக்கு என்னன்னா, நம்ம கச்சி சேரா ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த கரண்டியோட பண்ணா எப்படி இருக்கு? முடியாது, வைங்க. அசிங்கப்பட்டா நாஜி அசிங்கமா இருக்கும் அந்த மாதிரி பண்ணா. ஓகே. ஸோ ஐ திங்க் இது ஃபன்னா இருந்திருக்கும் நம்புறேன். எவ்வளோ ஹின்ஸ் வருது தெரியுமா? இது
ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் மோர் ஃபிலிம்ஸ். வாணி போஜன்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா ஒரு பெரிய ஒரு பிக் பட்ஜெட்ல நாங்க எதிர்பார்க்குறோம். எல்லாமே எங்களுக்கு வந்து படம் தான். ஏன்னா நாங்க வச்சிருக்க இடம் வந்து அப்படி இருக்கு. ஸோ அதனால நிறைய படங்கள் கொடுங்க. சம்யுக்தா, நீங்களும் நிறைய படங்கள் வந்து பண்ணுங்க. கட்சி சேர மாதிரி அடுத்து எப்போ ஏதாவது வைரல் வரும்னு காத்துட்டு இருக்கோம். ஏதாவது இருக்கா? அது வைரல் வந்தா இருக்கும். அது என் கையில சத்தியமா இல்ல. உங்க கையில தான் இருக்கு. ஐயோ, சோதிக்காதீங்கடா அண்ணையா, சோதிக்காதீங்க. நானே கேட்டு வாங்கினது. சரி, பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ so ஸோ much. மச். GRT शुभारंभम GRT Jewelers. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.